என்னடாச்சே என்னுடைய அண்ணன் தம்பி என்று சொன்னேன் அல்லவா? ஆமா, நீயோ யாகத்துல பொண்ணாக பிறந்த உன்னோட யாரும் உடன் பிறவாதர்கள் இல்ல. நீ எப்படிமா அண்ணன் தம்பி என்று சொல்றியா சுந்தரா? நான் கேட்கிறேன். அம்மா, என்னோட உடன் பிறந்தவர் மட்டும்தான் அண்ணன் தம்பி அல்ல. என்னுடைய பெரியப்பார் மக்கள் சித்தப்பார் மக்கள் என்று சொல்லக்கூடிய என்னோட உடன் பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் ஏதோ தீங்கு நேர்வது போல கனவு கண்ட சுந்தரம். அது மட்டுமா சுந்தரம் கண்டேன்? சொல்லுமா. இன்று இரவு, அதாவது இன்று எண்ணமான போர் நடக்கிறது. பாரத போர் ராஜாக்களுக்கும் கௌரவாதிகளுக்கும் 18ஆம் நாள் போர் எடுப்பதற்கு இன்னைக்கு 17ஆம் நாள் சண்டை நடக்க போகுது. இன்றோடு 16 நாள் முடிஞ்சு வச்சு. நாளை விழுந்தால் 17. அந்த 17க்கும் எனக்கு என்னம்மா சம்பந்தம்? ஒண்ணு இல்லையே சுந்தரா. எந்த விதமான நாளைய பாடுகளத்தில் நாளைய பாடுகளத்தில் பிரிந்தால் 17 என்று சொல்லக்கூடிய அமருக்கும் எனக்கு என்னடி சம்பந்தம் சுந்தரம்? அதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய கங்கண வலையில உடைப்பதை போலவும், என்னுடைய குங்குமப்பட்டு அழிப்பதை போலவும், என்னுடைய மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய இந்த மாங்கல்யத்தை அறுப்பதை போலவும் கனவு கண்டனி சுத்திரம். சுத்திரம் நான் பக்கத்துல தான் இருந்தேன். சொல்லுவாரு தம்பி ஒரு ராம் என்கிட்ட இருந்தா ஒழுங்கா வச்சுக்கிட்டு வாத்தியார் உட்காந்துக்கிறான்ல, இந்த கரமாட்டாளத்தை கடிச்சு முடிச்சு ஒன்னொரு பாட்டு பாடினே வந்துச்சு. ஒன்னொரு பாட்டு பாடினே வந்துச்சு. சுந்தரத்தாதிக்கு அங்க ஒரு கவி இருக்குது, அதை சொல்லல அப்படின்னு சொல்லுவாரு. ஐயா இல்லையா? ஐயா உண்மையா இல்லையா? ஐயா கேட்கவும் இல்லை அம்மா, அடியாளுக்கு பகரி வீரந்த சேரி உங்கள் பக்கத்திலே படுத்துக் கொண்டிருந்தேன். என்னோட அருகாமையில் தானே இருந்தேன். அந்த அதிரி வாக்காளர் உனக்கு மட்டும் வந்து யார சொல்லிருக்கு, என் காதுல ஒண்ணும் கேட்கவில்லையா? எனக்கு எந்த கனவு வரல. ஆனா ஒண்ணுமா, சரி கனவு என்னன்னு சொல்றீங்க? ஆமா சுந்தரா. இந்த எத்தனையாவது ஜாமத்துல கனவு கண்டீங்க? 4வது ஜாமத்துல கனவு கண்ட. 4 ஜாமம் என்று சொல்லுவார்கள். 4 ஜாமத்துல நீங்க 4வது ஜாமத்துல